வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று முதல் தமிழ்நாட்டிற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்ள உள்ளார். பயணத்தின் ஒரு பகுதியாக தனது சொந்த ஊரான திருப்பூரில் நாளை நடைபெறும் பொங்கல் விழாவில் மக்களுடன் இணைந்து கொண்டாட உள்ளார். தொடர்ந்து குலதெய்வம் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ய உள்ள அவர் நாளை பிற்பகல் கோவை செல்ல உள்ளார். அங்கு புதிதாக நிறுவப்பட்டுள்ள KMCH நரம்பியல் மருத்துவமனை மற்றும் புறநோயாளிகள் பிரிவு கட்டிடங்களை திறந்து வைக்க உள்ளார். பின்னர் கோவை கொடிசியா அரங்கில் நடைபெறும் ராமகிருஷ்ணா மிஷன் மருத்துவமனையின் பொன்விழா கொண்டாட்டத்திலும் அவர் கலந்து கொள்ள உள்ளார். வேளாண்மை மற்றும் கடினமாக உழைக்கும் விவசாயிகளை பொங்கல் பண்டிகை ஆழமாக இணைத்துள்ளது என்றும், பொங்கல் பண்டிகையால் தலைமுறைகளை கடந்து உறவுகள் வலுப்படுவதுடன் ஒற்றுமை உணர்வு மேலோங்குகிறது என்றும், வளமான தமிழ் பாரம்பரியங்களின் உன்னதமான அடையாளமாக பொங்கல் பண்டிகை திகழ்கிறது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச பண்டிகையாக கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகைக்கு பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு கூறியுள்ளார். காமன்வெல்த் நாடுகளின் 28வது மாநாட்டை இந்தியா இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை புதுடெல்லியில் நடத்தவுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் 60க்கும் மேற்பட்ட காமன்வெல்த் நாடுகளில் இருந்து சபாநாயகர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் இளங்கலை மற்றும் ஒருங்கிணைந்த முதுகலை படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் இதற்கென தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் கியூட் தேர்வுக்கு உரிய காலத்திற்குள் ஆன்லைனில் முறையில் விண்ணப்பிக்க வேண்டும் என பல்கலைக்கழக நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கியூட் PG தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் என்பதும், கியூட் UG தேர்வுக்கு வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் 2வது போட்டி ராஜ்கோட்டில் உள்ள நிரஞ்சன் ஷா மைதானத்தில் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.